தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கடந்த ஏப்ரல் 22 பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தது நாட்டையே அதிர வைத்தது. தாக்குதலுக்கு பின் தேசிய புலனாய்வு முகமை விசாரணையை மேற்கொண்டு ஜூன் 26 அன்று பஷீர் அகமது மற்றும் பர்வேஸ் அகமது எனும் இருவரை கைது செய்தது. இவர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு தங்குமிடம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் கைதான இருவரிடம் இருந்து கூடுதல் தகவல்களை பெற உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட வேண்டும் என NIA சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. மனுவில் குற்றவாளிகள் சோதனைக்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளனர் என்று குறிப்பிட்டது. இதையடுத்து நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். ஆனால் விசாரணை நேரத்தில் இருவரும் சோதனைக்கு ஒப்புதல் தரவில்லை என தெரிவித்தனர். சட்டப்படி குற்றவாளிகள் சம்மதிக்காமல் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த இயலாது என்பதால் NIAவின் கோரிக்கையை சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்தது. மேலும் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மேற்கோள் காட்டிய சிறப்பு நீதிமன்றம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வகுத்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எழுத்து மூலம் ஒப்புதல் அவசியம் என்று தெரிவித்தது. அதோடு சோதனை கால வாக்குமூலங்கள் குற்றவாளிகளின் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனையையும் சுட்டிக்காட்டியது. இதனால் NIAவுக்கு எதிர்பார்த்த ஆதாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. ஆனாலும் விசாரணையை விரைவுபடுத்தி தாக்குதலின் பின்புலத்தில் இருந்தவர்களை கண்டறிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது.